வணக்கங்க. நம்ம இங்க ஸ்ரீ குருவாயூரப்பன் ஏஜென்சி கோயம்புத்தூர் நஞ்சப்பா ரோட்ல இருந்து பேசுறோங்க. நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர், மிஷினரி, விவசாயத்தை எல்லா மிஷினரியும் நம்ம கிட்ட இருக்குங்க. இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ற வைப்ரேட்டர், எர்த்ராமர், கார் வாஷர் எல்லா டைப்பான மிஷினரி எல்லாமே நம்ம கடையில பண்ணிட்டு இருக்கோம். மெயினா நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர், ஜென்ரேட்டர்லாம் நம்ம ஓனா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா. நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் நஞ்சப்பா ரோட்ல சர்ச்சுக்கு பக்கத்துலயே இருக்கு நம்ம கடை. மெயின் ரோட்லயே இருக்கு நம்ம கடை. நம்ம கடையில வந்துட்டு நீங்க எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும். நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாமே இந்த வீடியோ கூட நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ண எந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலும் நம்ம கால் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணி நீங்க எந்த ப்ராடக்ட் வேணும்னீங்கனாலும் வாட்ஸ்அப்ல கேட்டு நம்ம புக் பண்ணி விட்டுருவோம். எல்லா ஊருக்குமே நம்ம டெலிவரி இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிடலாம். நம்ம பார்சல் சர்வீஸ் எல்லா ஊருக்கும், தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்குமே நம்ம ரெகுலராகவே போயிட்டு இருக்கு. புக்கிங், கொரியர் எல்லாமே. நம்ம விற்கிற ப்ராடக்ட்டுக்கு ஸ்பேர்ஸும் இருக்குங்க. நம்ம கிட்ட சேல்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்பேர் சர்வீஸ் எல்லாமே நம்ம கடையில, எல்லாமே A to Z எல்லாமே நம்ம கடையில இருக்குங்க. எதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணுங்க. நாங்க பிக் பண்ணலைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே இந்த நம்பர் மூலியமா நீங்க கால் பண்ணிக்கலாம். நம்ம கடையில எல்லா ரேட்லயும் இப்போ பொருள் இருக்குங்க. உங்களுக்கு எந்தெந்த ரேட்ல வேணும் எல்லா டைப் பொருளும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க போன் பண்ணி என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டு நீங்க கேட்டீங்கன்னா அப்பப்போ நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்ப வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணலாம். வாங்க நம்ம ஒரு பொருளை இப்ப போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போறது டோர் கார் வாஷர். இது வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல 2-3 கார் வச்சிருக்கோம். பைக்கு, வீடு ஃப்ளோரு, பாத்ரூம் எல்லாமே நம்ம கழுவருக்கு இந்த கார் வாஷர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா நம்ம வீட்டுல ஒரு கார் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கோம். நம்ம மாசம் மாசம் நம்ம போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல போய் கழுவ முடியாது அப்படிங்கிறது ஈஸியா நம்ம வீட்லயே நம்ம கழுவருக்காகவே இந்த கார் வாஷர் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, டோர் கார் வாஷரோட மேனுவல் புக். இந்த மேனுவல் புக்ல நம்ம எப்படி ஃபிட் பண்றது என்ன ஏதுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இது பாத்தீங்கன்னா 8 மீட்டர் டெலிவரி ஹோஸ், நல்ல குவாலிட்டியான 8 மீட்டர் டெலிவரி ஹோஸ் கொடுத்துருக்காங்க. அது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மீட்டர் செக்ஷன் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதுல 2 மிஷின் செக்ஷன் ஹோஸ் நல்லா ஹெவியாவே கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாவே. அது போக இது போற ஃபிட்டிங் ஐட்டம், நம்ம ஃபில்டர், டேபிளுக்கு போற ஃபில்டர், அது போக கன் கிளீன் பண்றதுக்கு ஒரு கிளிப் வேற கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னு பாருங்க, நல்ல ஹெவியாவே இருக்கும். இந்த கன்னுலயே நம்ம ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். பாயிண்டாவும் அடிக்கும், இது ஸ்ப்ரேவாவும் அடிக்கும், வைடாவும் அடிக்கும். எல்லாமே இந்த கன்னுலயே பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப்ங்க. கன்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் இதாகுங்க, இல்லாட்டி அடிக்காதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹெவியான அந்த கார் வாஷர் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. இதாங்க அந்த கார் வாஷர். இது பாத்தீங்கன்னா 2200 வாட்ஸ், 220 பாரு உங்களுக்கு. இதுல என்ன மெயினா இது பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் டைப். மத்ததெல்லாம் வந்துட்டு ஆர்மிச்சர் டைப் வரும், இது இண்டக்ஷன் மோட்டார் டைப் வரும் உங்களுக்கு. இது மோட்டார் டைப்னால நீங்க வந்துட்டு கண்டினியூஸாவே ரன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம பெட்ரோல் ஜென்ரேட்டருங்க. பெட்ரோல் ஜென்ரேட்டர் இப்ப எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி கரண்ட் கட் வருதுங்க. அங்கங்க இப்ப ஷட் டவுன் ஆகுது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது. அதுக்காக நம்ம ஜென்ரேட்டர் வந்துட்டு அடிக்கடி யூஸ் ஆகுங்க. அந்த ஜென்ரேட்டர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், பெட்ரோல் ஜென்ரேட்டர். இது பாத்தீங்கன்னா 6500 வாட்ஸ், 5000 வாட்ஸ் அவுட்புட் வருங்க பெட்ரோல் ஜென்சர். இது இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபீல்டு கிங் கம்பெனி. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடா ஒரு 4800 வாட்ஸ் எல்லாம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை வச்சு நீங்க 2 HP மோட்டர் எல்லாமே மோஸ்ட்லி 5000 வாட்ஸ்க்குள்ள நீங்க எது வேணா போட்டுக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ்ல இருந்து 13.5 kV வரைக்கும் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபீல்டு கிங்ல போர்ட்டபிள் பவர் ஸ்ப்ரேயர். இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், 34 cc. இதான் இன்ஜின்ங்க. இதான் 2 ஸ்ட்ரோக்ல ஃபீல்டு கிங்ல 34 cc இன்ஜின்ங்க. இது கூட நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம்னா செக்ஷன் ஹோஸ், ஓவர்ஃப்ளோ ஹோஸ் கொடுத்துட்றாங்க இது கூடயே. அது போக பாத்தீங்கன்னா ஃபில்டர், இதுக்கு போற ஃபில்டர் கொடுத்துட்றோம். அது போக இது கூட மேனுவல் புக்கு, பிளக் ஸ்பேனர், கிளிப்பு, வாஷர், எக்ஸ்ட்ரா ஒரு டூல் கிட்டு இது கூட அட்டாச் பண்ணிக்கிறோம். அது போக இது கூட 1 feet கன் கொடுத்துட்றோம்.
இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல ரீசனபிளான ரேட்ல நம்ம எல்லா ஊருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதா இருந்தாலும் நம்மளோட கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லாமே நம்ம டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு செயின்சாங்க. நம்ம செயின்சால பாத்தீங்கன்னா நமக்கு பெட்ரோலும் இருக்குங்க, எலக்ட்ரிக்கும் இருக்கு. நம்ம ரெண்டுமே இப்ப நம்ம பார்க்க போறோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் செயின்ஸா. இது பாத்தீங்கன்னா 18 இன்ச் பார், நல்ல ஹெவியான குவாலிட்டியில 18 இன்ச் பார் கொடுத்துட்றாங்க. இது கூட டூல் கிட் கொடுத்துட்றாங்க. நம்ம சவுண்ட் கேட்க கூடாதுன்ட்டு கிளவுஸ், கிளாஸ் எல்லாமே இது கூட அட்டாச் பண்ணிடுறாங்க. இதாங்க நம்ம 62 சிசிங்க. இது வந்துட்டு ஹெவி செயின்ஸாங்க. 62 சிசி செயின்ஸா வருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கூட வந்துட்டு ஒரு 18 இன்ச்சு செயின் கொடுத்துட்றாங்க. நல்ல ஹெவியான குவாலிட்டி செயின் கொடுத்துட்றாங்க, 18 இன்ச்சு. இது வந்து ஃபியூல் ஊத்துற இது ஃபியூல் டேங்க் கொடுத்துட்றாங்க, எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோமேக்ஸ் 62 சிசி செயின்ஸாங்க. நம்ம கிட்ட 58 சிசில இருந்து 84 சிசி வரைக்கும் நம்ம செயின்ஸா எல்லாமே நம்ம பண்றோம். இதுல வந்துட்டு பெட்ரோல் செயின்ஸா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நான் உங்களுக்கு எலக்ட்ரிக் செயின்ஸா எப்படின்னு காட்டுறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் செயின்ஸா பார்த்துட்டு இருக்கோங்க. எலக்ட்ரிக் செயின்ஸால வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோமேக்ஸ் கம்பெனிங்க. இது நம்மளுக்கு வீட்டுல ஹோம் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நாங்க போற கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கிற இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹோட்டல்ல எல்லாம் விறகு அறுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எலக்ட்ரிக்ல யூஸ் ஆகிறதுங்க. இது பாத்தீங்கன்னா இதுல நம்ம செயினுக்கு ஆயில் விடணும். இது பாத்தீங்கன்னா 16 இன்ச்சு செயின், ஒரு மேனுவல் புக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோட வந்துருங்க. இது 16 இன்ச் பாரு. இல்ல நம்ம 16 மட்டும் இல்லைங்க, 18 இன்ச்சும் வரைக்கும் போட்டுக்கலாம். இதுல ஒரு ஸ்பேனருங்க, செயின் இது பண்றதுக்கு ஸ்பேனர். இது ஒரு செயின் கார்டுங்க, சரிங்களா. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோல்சேல் ரீட்டைல் எல்லா பிரைஸ்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மோஸ்ட்லி அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு ரீசனபிளான ரேட்ல நம்ம பண்ணி கொடுக்கணுமோ அஃபோர்டபுளான பிரைஸ்ல நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்போங்க. கான்டாக்ட் மட்டும் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வாட்டர் பம்ப். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க எல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் மெயினா யூஸ் ஆகுது. விவசாயம், நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற இடத்துல நம்ம தண்ணி வந்துருச்சு, இது சீக்கிரமா டீவாட்டரிங் பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் பம்ப் யூஸ் ஆகும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா பிராண்டுங்க. ஹோண்டால 3க்கு 3 வாட்டர் பம்ப் பெட்ரோலுங்க. இது பாத்தீங்கன்னா கீழே 24 அடி இழுக்குங்க, மேல 30-35 அடி தள்ளுங்க. பிளாட்டா இருந்தா ஒரு 300-400 அடினாலுமே தள்ளிக்குங்க. இது பாத்தீங்கன்னா நல்லாவே மைலேஜ் தரும், நல்லாவே பிராண்டடுங்க. இது ஹோண்டா. இது எதா இருந்தாலுமே நம்ம கால் பண்ணுங்க. நம்ம கிட்ட 3க்கு 3 மட்டும் இல்லைங்க பெட்ரோல்ல. நம்ம பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா 1.5க்கு 1.5, 2க்கு 2, 3க்கு 3 எல்லாமே நம்ம ஹோண்டால பண்ணிட்டு இருக்கோங்க. ஹோண்டா மட்டும் இல்ல, மல்டி பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. எதா இருந்தாலுமே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீசல் வாட்டர் பம்புங்க. அப்படியே அந்த வீடியோல நம்ம பெட்ரோல் வாட்டர் பம்ப் பார்த்தோம். இப்ப நம்ம டீசல் வாட்டர் பம்ப் பார்த்துருக்கோம். போர்ட்டபிள், நம்ம கையிலேயே தூக்கிட்டு போற மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு வரீங்க. அவங்களுக்காகவே இந்த போர்ட்டபிள் டீசல் வாட்டர் பம்ப் நம்ம வந்திருக்குங்க நம்ம கடைக்கு. இது பாத்தீங்கன்னா சாம்சங் கம்பெனி. இது 1 லிட்டர் டீசலுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஓடும். அதே தாங்க, கீழே 24 அடி இருக்கும். இது மேல வந்துட்டு உங்களுக்கு ஹைட் ஒரு 30 ஃபீட் போகும். மட்டமானா 300-400 அடினாலும் தாராளமா போகும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 3க்கு 3ங்க. இது ஒரு 4 HP இன்ஜினுங்க, டீசலுங்க. இப்ப நம்ம பாக்குறது 5 HP டீசல் வாட்டர் பம்புங்க, கிரீவ்ஸ் கம்பெனிங்க. இது பாத்தீங்கன்னா கிர்லாஸ்கர் பம்போட அட்டாச் பண்ணி இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பம்புங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 அடி ஸ்லோப்பா இருக்குங்க, 400 அடி ஸ்லோப்பா இருக்கு, இல்ல ஹைட்டே 100 அடிக்கு மேல இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பம்ப் போட்டுக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா கிரீவ்ஸ் இன்ஜின் டீசலுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான தேவையான எல்லா மெட்டீரியலும் நம்ம கடையில இருக்குங்க. எல்லா விதமான பவர் டூல்ஸ் ஐட்டமும் இருக்கு. நம்ம பார்க்க போது ஆங்கிள் கிரைண்டர் இருக்குங்க. அது போக உங்களுக்கு மார்பிள் கட்டர் இருக்கு,
அது போக வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிக் வைப்ரேட்டர், கான்கிரீட் வைப்ரேட்டர் இருக்கு. 1.5 மீட்டர் நீடிலோட வந்துரும் உங்களுக்கு. அது போக ஹேண்ட் சாண்டர் இருக்கு, ஆர்பிட் சாண்டர் ஹேண்ட் சாண்டர் இருக்கு. அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் யூஸ் பண்ற ட்ரில்லிங் மிஷின் இருக்குங்க. 20 mm 26 mm 3 ஆப்ஷன் உள்ளது. சிப்பிங், ரிவர்ஸ் ஃபார்வர்டோட எல்லா விதமான ட்ரில்லிங் மிஷினும் நம்ம கிட்ட இருக்குங்க. நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது பெட்ரோல் பிரஷ் கட்டருங்க. இது பாத்தீங்கன்னா ட்ராலி டைப். நம்ம சோல்டர் டைப் போடுறது சில பேருக்கு சோல்டர் வலி வரும்னு சொல்லுவாங்க. அதனால இது பாத்தீங்கன்னா ட்ராலி டைப் பிரஷ் கட்டர். வீல்ல நம்ம லேடிஸ் எல்லாமே தள்ளிட்டு போய் நம்ம செடி காடு எல்லாமே வெட்டிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சோல்டர் டைப்பான பிரஷ் கட்டரும் இருக்கு. சோல்டர் டைப் பிரஷ் கட்டர் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் எல்லா விதமான டைப் இருக்கு, ஹெவியும் இருக்கு. அது போக நம்ம கிட்ட பெட்ரோல் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட பேட்டரி பிரஷ் கட்டரும் இருக்குங்க. பேட்டரி பிரஷ் கட்டர் ஹெவியும் கூட இருக்குங்க. நம்ம கிட்ட இந்த கம்பெனி நம்ம கிட்ட இருக்குங்க. பேட்டரி டைப் பிரஷ் கட்டர் இருக்கு.